ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். நான் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. சிலதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக யூனிக்காகவும் இருக்கும். ஸோ என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து விண்டோ கிளீனர். இது வந்து என்னோடய லிஸ்ட்டில் ரொம்ப நாளாகவே நான் வச்சுருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸ் டோர்ஸ் வச்சு கட்டுவாங்க. இல்லை உங்கள் வீட்டில் கிளாஸ் டோர்ஸ் நிறையா இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை கொடுக்கலாம் நீங்கள். ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம ஒர்க்கை வந்து கொஞ்சம் சிம்பிள் ஆக்குது. அதே மாதிரி நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாத இடத்துலலாம் கூட இங்கே வந்து இந்த கிளாஸ் ஐ மீன் விண்டோ கிளீனர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அந்த லிவிங் ரூமில் இருக்கிற விண்டோஸ் அதுதான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கயரோடு இருக்கும். அது நம்ம கையில் மாட்டிக்கிட்டு அந்த கயர் உள்ள பீஸை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஆக்சஸ் பண்ண முடியாதோ அந்த சைடில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது மேக்னெட்டிக்ன்றதுனால நீங்கள் எங்கே மூவ் பண்ணுறீங்களோ அந்த பீஸும் அப்படியே மூவ் ஆகும். அதே சமயம் நீங்கள் ஒரு வைப்லேயே நீங்கள் 2 சைடு கிளாஸையுமே நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம், வைப் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட டோர் வந்து ஃபுல்லாக எங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ ஒரு சைடில் வந்து கிளாஸ் இருக்கும், இன்னொரு சைடில் கிளாஸ் அண்ட் நெட் டோர் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளிப்பக்கம் போய் என் பையன் நின்றுக்கிட்டான். ஸோ நான் வந்து இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். எங்களால் இப்படி தான் இதை யூஸ் பண்ண முடியும். பட் வந்து நம்ம கிளாஸ் டோர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த விண்டோ கிளீனர் வந்து நிஜமாவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து எந்த டைரக்ஷன் ஒரே டைரக்ஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது இன்னும் ஈஸியாக இருக்கும். மெயினாக வந்து அந்த கயர் உள்ள பீஸை வந்து அந்த கயரோட ஒரு எண்டை நீங்கள் உங்கள் கையில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற அந்த வைப்பர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான் இது. ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் அதை அப்படியே ரன்னிங் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷே வந்து க்ளீன் ஆகிடுது. நீங்கள் எந்த டைரக்ஷனில் பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் நிறைய கிளாஸ் டோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற ஒரு பொருள், நல்ல ஒரு கிஃப்ட் ஐட்டம்னும் சொல்லலாம். கிட்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த கிஃப்டாக கொடுக்கலாம். நம்மளோட அந்த மணி பேங்க் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உடன் பீசஸாக இருக்கும். நம்ம வந்து இதை பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா சார்ட்ஸ் இருக்கும். நம்மளோட கோல் வந்து பார்த்திங்கன்னா 5000, 500, 1000, 10,000 அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எதை அந்த நேரத்துக்கு சூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மணி பாக்ஸ் மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்குது. அதையும் போட்டு வச்சிட்டோன்னா மார்க்கர் வித் அந்த எரேசரோடு இருக்குது. ஸோ நம்ம அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மணி எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ட்ராக் இருக்கும். இது வந்து மெயினாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து சூப்பர் கிஃப்ட் இது. இது இன்னுமே அவங்களுக்கு வந்து ஆர்வமாக இருக்கும். ஸோ எப்போ இந்த சார்ட்டை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன கோல்லேருந்து அப்படியே அவங்கள கொண்டுட்டு போயிட்டோம்னா இது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டாகவும் இருக்கும். அதே சமயம் இந்த பொருள் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாகவும் இருக்குது. ஸோ ஸ்டர்டியாகவும் இருக்குது. ஸோ இது நான் வந்து பார்த்திங்கன்னா டீமூவில் தான் நான் வாங்கினேன். கொஞ்சம் அமேசான், கொஞ்சம் டீமூவில் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இந்தியன்ஸ் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கிற ஒரு பொருள் இன்ச் டேப். ஸோ இன்ச் டேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் இந்தியாவில் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறோம், இல்லை யாராவது நம்மளுக்கு வாங்கி தராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுப்போம். ஸோ எப்போவுமே அந்த இன்ச் டேப்பை வந்து சுற்றி சுற்றி வச்சு அந்த இடம் ஒரு மெஸ்ஸாகவே இருக்கும். ஸோ நான் வந்து ரீட்ராக்டபிள் இன்ச் டேப் வாங்கியிருக்கேன். ஸோ இது ரொம்ப ஒரு சின்ன ப்ராடக்ட் தான். பட் வந்து ரொம்ப நம்மளோட வேலையை கொஞ்சம் குறைச்சிடுது. ஃபுல்லத்தையும் இழுத்துட்டு நம்ம ரிட்ராக்டும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூசேஜுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து $2 அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷூஸ் வாஷ் பண்ணிடலாம், கையில் கூட வாஷ் பண்ணிடலாம். பட் அதை காய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு டைரக்ட் சன்லைட் கிடைக்காது அப்படின்றதுனால இது மோஸ்ட்லி ட்ரையரில் போடுற மாதிரி இருக்கும். பட் ஷூஸை ட்ரையரில் போட்டவங்களுக்கு நல்லா தெரியும்,
நீங்க எவ்வளோ நிமிஷம் வைக்கிறீங்களோ, அத்தனை நிமிஷமும் அந்த ஷூ டமால் டிமில் டிமில்னு செம்ம சவுண்டா இருக்கும். பட் நம்மளுக்கு அத விட்டா வேற வழி கிடையாது, அத ஆற வைக்கிறதுக்கு. ஸோ இந்த ஷூஸ ஆற வைக்கிறதுக்கே, அதாவது ட்ரையர்ல ஆற வைக்கிறதுக்குன்னே இந்த ஒரு மெஷ் பேக் இருக்கு. இது வந்து நம்ம ட்ரையரோட டோர்ல அட்டாச் பண்ணிக்கலாம். வெல்க்ரோ குடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஸோ டோர்ல அட்டாச் பண்ணிட்டு, அதுக்குள்ள ஷூ போட்டு ஜிப் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்க ஒரு 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் வச்சீங்க அப்படின்னா, அது வந்து ட்ரை ஆயிக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு டைம்ல ஒரு அடல்ட் சைஸ் ஒரு ஷூ வைக்கலாம் தாராளமா. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ட்ரையர்ல அப்படியே சுத்தி, சுத்தி, சுத்தி வந்து அப்படியே சத்தம் இருக்காது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அது வர ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டோர கூட ஓப்பன் பண்ணி விட்டுடும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுமே வந்து கொஞ்சம் ஒரு யுனிக்கான ப்ராடக்ட் தான். பட் கண்டிப்பா நம்ம வீட்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லாருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்னும் சூப்பரான ப்ராடக்ட். இதெல்லாம் இப்ப தான் என் கண்லயே பட்டுருக்கு. ஏன்னா, வுமென்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து சாரி கட்டிட்டு, இல்ல ஷால் போடுறோம் அப்படின்றபோது, மெயினா சாரி கட்டிட்டு அந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டுக்கு நம்ம ஷோல்டருக்கு பின்னாடி எடுத்துட்டு போய் பின் பண்ணுவோம் இல்லையா? அது வந்து நெறைய டைம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பின்னு கையில குத்திக்கும். இல்ல நம்ம கையே அந்த பக்கம் போகாது. அ நம்மளுக்கு வந்து ஹெல்ப் கூட கேட்க முடியாது. ஏன்னா நெறைய பேருக்கு அது பின் கூட பண்ண தெரியாது. ஜென்ஸுக்கு நான் சொல்றது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பர் சொல்யூஷன். இதுதான் இந்த ஸ்டிட்ச் கன்னு. ஸோ நம்ம எங்க பின் பண்ணோமோ அந்த இடத்துல வச்சு, இந்த கன்ல ஒரு நீடில் இருக்கும். அத போட்டு நம்ம ஒரு ட்ரிக்கர பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது அழகா சீல் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டேகுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாவே குடுத்துருக்காங்க. அந்த கன்னோடயே அட்டாச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீடில் இருக்கு. ஒண்ணு ஏற்கனவே அட்டாச் ஆயி வருது. இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஒரு நீடிலும் குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இத அப்படியே ஜஸ்ட் புல் பண்ணா போதும். இப்ப நான் வந்து உங்களுக்கு கர்ச்சீஃப்ல இத எப்படி பின் பண்றதுன்னு அப்படி காமிக்கிறேன் நானு. ஸோ இப்படி எந்த ஃபேப்ரிக்னாலும் அத பிரஸ் பண்ணிட்டு, நீங்க கன்னுக்கு ட்ரிக்கர் பண்ணுவீங்கல்ல, அந்த ஒரு ட்ரிக்கர் ஒரே ஒரு ட்ரிக்கர் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேக் மாதிரி, பிளாஸ்டிக் டேக் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு நம்ம ஃபேப்ரிக்ல பட்டுடும். ஸோ இது வந்து அப்படியே உங்களுக்கு சீல் பண்ணிடும். ஸோ நீங்க கஷ்டப்பட்டு பின் குத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இது 2 கலர்ல கிடைக்குது. ஒண்ணு வந்து டிரான்ஸ்பரண்ட், இன்னொன்னு வந்து பிளாக். ஸோ டார்க் கலருக்கு நீங்க பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். லைட் கலர்ஸ்க்கு நீங்க டிரான்ஸ்பரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்க கைய வந்து ரொம்ப பின்னாடி எடுத்துட்டு போக முடியாதுன்னா, இந்த கன் வச்சு பண்றது இன்னுமே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஃப்ரண்ட் அந்த அம் ஹிப் கிட்ட ப்ளீட் வைக்கிறோம் இல்லையா? அங்க நீங்க செக்யூர் பண்றதுக்குமே இத தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இது வந்து பண்ணிட்டோம். இத எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறீங்கன்னா, அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இத ரிமூவ் பண்றதுக்கு நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட தாராளமா ஹெல்ப் கேட்டுக்கலாம். இல்ல நீங்களே கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எண்ட் இப்படி எடுத்து நீங்க சிசர்ஸ வச்சு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த ஃபேப்ரிக்க பார்த்து அத கட் பண்ணாம, இந்த டேக மட்டும் கட் பண்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நீங்க பின் பண்ணா உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக்ல என்ன ஹோல் விழும். அந்த அளவுக்கு தான் இருக்கு. இது வந்து பெருசா வந்து அ துணிய வந்து டேமேஜ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா நெறைய வுமன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் நீங்க வந்து சுடிதாருக்கோ, இல்ல சல்வாருக்கு வந்து நீங்க ஷால் பின் பண்றீங்க. எனக்கு அது பின் பண்ண பிடிக்கல. பட் வந்து அ எனக்கு ஒரே இடத்துல செக்யூர்டா இருக்கணும் அப்டின்னா, நீங்க கண்டிப்பா இதுக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கிட்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ரொம்ப பெரிய ட்ரெஸ்ஸா இருக்கு. அத ஸ்டிட்ச் பண்றதுக்குலாம் வேண்டாம். ஏன்னா அது ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது ஹையர் ரென்ட் பண்ணியிருப்போம். அத ரிட்டர்ன் பண்ற மாரி இருக்கும். இல்ல வேற யார்கிட்டயாவது வாங்கியிருப்போம். ஸ்டிட்ச் பண்ண வேண்டாம்னா, கண்டிப்பா இந்த கன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கன் அந்த டேக் வந்து கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ அதனால நெறைய ஃபேப்ரிக்க வச்சு அடைக்காம, ஒரு 2, 3 லேயர்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்கனைசர் இது. அம் அ இதோட கலருக்காகவே நான் வாங்குனேன். கோல்டன் வித் எமரல்டு கிரீன் அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஸ்டாக் பண்ணி ஆர்கனைஸ் பண்றதுக்கு. மெயினா வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, அது வந்து அ டிஷ் ட்ரையிங் அந்த ரேக்கோடயே வருது. இல்ல அப்டின்னா, நீங்க வந்து சும்மா ஏதாச்சும் ஒண்ணு ஆர்கனைஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி 2 லேயர்ஸா வருது. ஸோ ஏதாவது டிஷ்ஷஸ் நம்ம வாஷ் பண்றோம் அப்டின்னா, அது ட்ரிப் பண்றதுக்கு மேல ஒரு லேயரும் குடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்க அதுக்கு யூஸ் பண்றீங்கன்னா, இந்த டிஷ் அ அந்த மெஷ் மாதிரி இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஆர்கனைஸ் பண்றதுக்கு அத எடுத்துடலாம் நீங்க. ஸோ கிச்சன்ல இல்ல நீங்க உங்களோட அம் பாத்ரூம்ல ஏதாச்சும் உங்களோட காஸ்மெட்டிக்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்றீங்கன்னா, இது இன்னுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கும்.
இந்த மாதிரி 2 லேயர்ஸ் நல்லா ஸ்டர்டியாகவும் இருக்குது. ஸோ நான் கூடிய சீக்கிரம் என்னோட கிச்சனை நான் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கோல்டனில் இருக்கிறது வந்து அந்த ஃப்ரேம் வந்து நல்லா ஸ்டர்டியான ஒரு சில்வர். இந்த ட்ரே வந்து பிளாஸ்டிக். அடுத்த பொருள் வின்டருக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்போ ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ அதனால நான் வாங்கி வச்சுட்டேன். கண்டிப்பாக வின்டரில் செடி வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த பிளான்ட் க்ரோ லைட் இது. ஸோ எல்இடி லைட் மெயினாக. இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வின்டர் அப்போது நம்மளுக்கு சன்லைட் இருக்காது. சில செடிலாம் ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்கும். லைக் கரி லீவ்ஸு, அப்புறம் இந்த துளசிலாம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அது வின்டரை தாக்கு பிடிக்கிறதுக்கு வந்து இந்த க்ரோ லைட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 ஹெட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எத்தனை வேணுமோ அதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரைட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அந்த டேபிள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ஹெட்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பிளான்ட்டு ஃபேஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த லைட் வந்து என்னோடய லிஸ்ட்டில் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஏன்னா 1, 2 பிளான்ட் நம்ம வந்து வின்டரில் காப்பாற்றணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ எனக்கு வந்து கரி லீஃப் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொடுத்தது வேறு. ஸோ அதை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த க்ரோ லைட் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வின்டருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் யூனிக்காகவும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் ஐடியா கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.